நிறைய பேர் இந்த ஃபெமினிசம்லாம் பேசுவாங்க. பசங்க இதை பண்றாங்க, என் பொண்ணுங்க நாங்க இதை பண்ணக்கூடாதா? அப்போ நீங்க வேலைக்கு போக வேண்டியதானே, எதுக்கு வீட்டுல இருக்கீங்க? எனக்கு அவ்வளவுதான் தோணும். எல்லாத்தையும் ஈக்குவலா தானே பார்க்கணும். நீங்க ட்ரெஸ்ல போய் பேசுறீங்க ஈக்குவலிசம். என்ன பொறுத்த வரைக்கும் ஈக்குவாலிட்டி வந்து டிஃபர் ஆகும் எப்பவுமே. அவங்களுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கும்ல, அந்த ஸ்டாண்டர்ட்ஸ் எப்படி நம்மளால ஈக்குவல் பண்ண முடியும்? ஸோ அது மாறும். ஆக்சுவலி சொசைட்டில வந்து பொண்ணு வேலைக்கு போய்கிட்டு பையன் வேலைக்கு போகாம இருக்கிறது செட் ஆகும்னு நினைக்கிறேன். சொசைட்டி பொறுத்த வரைக்கும் எல்லாம் பேசுறவங்க 1000 பேசுவாங்க. நம்ம 2 பேருக்கு பிடிச்சிருக்கா, இப்படி இருக்க பிடிச்சிருக்கா, இருந்துட்டு போவோம். நம்ம தான் வாழ போறோம். அவங்க ஒன்னும் வந்து நம்ம கூட வாழ போறது இல்ல. அடுத்த 50 வருஷம் நாங்க தானே வாழ போறோம். அவனுக்கு அது பிடிக்கலையா, எனக்கு இது பிடிச்சிருக்கு, வேலைக்கு போறோம், நான் போக போறேன், அவன் வீட்டுல இருக்கட்டும். உங்க ஃபியூச்சர் பார்ட்னர் கிட்ட என்கிட்ட சேலரி அவர் சம்பாதிக்கனாலும் பரவாயில்ல, ஆனா இதெல்லாம் அவர் எனக்காக பண்ணணும். குவாலிட்டி டைம் வேணும், எனக்கு லாயலா இருக்கணும், என்ன பாத்துக்கணும், அப்பப்போ கொஞ்சம் குக் பண்ணி கொடுத்தா ஓகே. எனக்கு டெய்லியும் குக் பண்ணி கொடுக்கணும்ல, ஏன்னா நானுமே குக் பண்ணுவேன். சோ அதனால பிரச்சனை இல்ல. நிறைய பேர் இந்த ஃபெமினிசம்லாம் பேசுவாங்க. பசங்க இதை பண்றாங்க, என் பொண்ணுங்க நாங்க இதை பண்ணக்கூடாதா? அப்போ நீங்க வேலைக்கு போக வேண்டியதானே, எதுக்கு வீட்டுல இருக்கீங்க? எனக்கு அவ்வளவுதான் தோணும். எல்லாத்தையும் ஈக்குவலா தானே பார்க்கணும். நீங்க ட்ரெஸ்ல போய் பேசுறீங்க ஈக்குவலிசம். என்ன பொறுத்த வரைக்கும் ஈக்குவாலிட்டி வந்து டிஃபர் ஆகும் எப்பவுமே. அவங்களுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கும்ல, அந்த ஸ்டாண்டர்ட்ஸ் எப்படி நம்மளால ஈக்குவல் பண்ண முடியும்? ஸோ அது மாறும். ஆக்சுவலி சொசைட்டில வந்து பொண்ணு வேலைக்கு போய்கிட்டு பையன் வேலைக்கு போகாம இருக்கிறது செட் ஆகும்னு நினைக்கிறேன். சொசைட்டி பொறுத்த வரைக்கும் எல்லாம் பேசுறவங்க 1000 பேசுவாங்க. நம்ம 2 பேருக்கு பிடிச்சிருக்கா, இப்படி இருக்க பிடிச்சிருக்கா, இருந்துட்டு போவோம். நம்ம தான் வாழ போறோம். அவங்க ஒன்னும் வந்து நம்ம கூட வாழ போறது இல்ல. அடுத்த 50 வருஷம் நாங்க தானே வாழ போறோம். அவனுக்கு அது பிடிக்கலையா, எனக்கு இது பிடிச்சிருக்கு, வேலைக்கு போறோம், நான் போக போறேன், அவன் வீட்டுல இருக்கட்டும். உங்க ஃபியூச்சர் பார்ட்னர் கிட்ட என்கிட்ட சேலரி அவர் சம்பாதிக்கனாலும் பரவாயில்ல, ஆனா இதெல்லாம் அவர் எனக்காக பண்ணணும். குவாலிட்டி டைம் வேணும், எனக்கு லாயலா இருக்கணும், என்ன பாத்துக்கணும், அப்பப்போ கொஞ்சம் குக் பண்ணி கொடுத்தா ஓகே. எனக்கு டெய்லியும் குக் பண்ணி கொடுக்கணும்ல, ஏன்னா நானுமே குக் பண்ணுவேன். சோ அதனால பிரச்சனை இல்ல.